ஏதோ சொல்ல போகிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. விரகர் இருவர் புகழ்ந்திடவும் வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரை அதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். இடுப்பிலே பஞ்சு வேட்டியோ அல்லது பட்டு வேட்டியோ கட்டி கொண்டு பேச வேண்டும். அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அவன் கவிதை படித்தான்னா அது விஷமாக இருந்தாலும் சரி, வேப்பங்காயா கசந்தாலும் சரி, அதுதான் சிறந்த செயல் என்று சொல்லி. அதாவது பணக்காரன் பின்னால் 10 பேர், பணக்காரன் பின்னால் 10 பேர். எதற்கு? அவன் சொல்வதையெல்லாம் தலையாட்டி கொண்டிருந்தால்தான் அவனுக்கு மதிய சாப்பாடு கிடைக்கும். அதற்காகத்தான் அவன் பின்னாடி சென்று கொண்டிருக்கிறார். இப்படி பணம் 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 என்றுதான் அலைந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம். ஏதோ சொன்னார்கள் இவர்களே, என்னவோ கதையெல்லாம் சொன்னார்கள், அதெல்லாம் நம்பக்கூடாது. நம்புவது உங்களுடைய அறியாமையை காட்டும். நன்றாக தெரிந்தவர்களுக்கு தெரியும், பணம்தான் முதல் காரணம். பணத்தை வைத்துக் கொண்டுதான் எதையும் செய்ய முடியும். பணம் பாதாளம் வரை பாய், பணம் பாதாளம் வரை பாய், ஈட்டி எட்டின வரைதான் பாய். எவ்வளவு வேகமாக வீசுகிறீர்களோ அந்த அளவிற்கு ஈட்டி பாயும். ஆனால் பணமானது அதல சுதல பாதாளம் வரை பாய். இதெல்லாம் பழங்காலத்திலிருந்து எழுதி வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். அதையெல்லாம் சிந்தித்துத்தான் இப்படி ஒரு தலைப்பை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 5 பேரும் வெறுங்கையை வைத்துக் கொண்டு முழம் போடுகிறார்கள். வெறும் கைதான், வேறொன்றும் கிடையாது. எங்கள் பக்கத்திலே 5 பேரும் வெறுங்கை சொல்றாங்க. ஆமாம், அது உண்மைதான். மனம் இருந்தால் போதும், மனம் இருந்தால் உங்களுக்கு போதும், பணம் இருந்தால் எல்லாருக்கும் போதும். அதுதான் எங்கள் வாதம். பணத்தை வைத்துக் கொண்டுதான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். சேவை என்று சொன்னால் சேவைக்கு 9 கூறுகள் இருக்கின்றன. சேவை என்பது ஆளினால் சேவை, ஆள் மூலமாக. அடுத்து கருவியினால் சேவை, கருவி மூலமாக சேவை. திறமை மூலமாக சேவை செய்யலாம், தெளிவின் மூலமாக சேவை செய்யலாம், கருத்து மூலமாக சேவை செய்யலாம், நேர்மையாக வாழ்ந்து சேவை செய்யலாம், அறிவுபூர்வமாக இருந்து சேவை செய்யலாம், சீர்மையோடு இருந்து சேவை செய்யலாம். கடைசியாக சொல்கிறார், பணம் இருந்தால் சேவை செய்யலாம். எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வந்தவர் கடைசியில் தான் பணத்தை நிறுத்துகிறார். பணம் இருந்தால் சேவை செய்யலாம். எப்பொழுது? பணத்தின் அருமையை தெரிந்து கொண்டு நம்முடைய நண்பர் அறிவு சார்ந்தவர் ஹரிக்குமார் ஐயா அவர்கள் பல 100 பேருக்கு உதவி செய்கிறார். எப்படி? பணம் இருக்கிறது, பணம் இருப்பதோடு கூட நல்ல மனமும் இருக்கிறது. அதுதான் முக்கியம். பணம் இருந்தால் எல்லாரிடமும் பணம் உள்ளது, எல்லாரிடமும் மனம் இருக்கிறது. மனம் இருப்பவன் எல்லாருமே உதவி செய்வதில்லை, பணம் இருப்பவன் எல்லாருமே உதவி செய்வதில்லை. ஆனால் பணம் வைத்துக் கொண்டிருப்பவன் பல பேருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை முன்னிட்டு வந்து கடனாகவாவது உதவி செய்யும். பணம் வைத்திருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். 2 லட்சம் இருந்தால் 200 ரூபாய் செலவு செய்யும். மயக்கம் போட்டு 2 பேர் விழுந்துட்டான். ரயில்வே ஸ்டேஷனில் 2 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். கீழே விழுந்து கிடக்கிறான். நான் அப்போ ஜேஆர்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தேன். என் கூட வந்தவரும் அப்படித்தான் இருந்தார். இவங்க சொன்னாங்கல்ல, அவனை போய் ஒரு பாட்டிலில் தண்ணி வாங்கி தெளித்து முகத்தில் தெளித்து எழுப்பின உடனே எழுந்து உட்காந்து கேட்டான், ஏன்டா உங்களுக்கு அறிவில்லையான்னு கேட்டான். என்னப்பா இது தண்ணி தெளித்தேன், உன்னை எழுப்புனேன், என்னை போய் அறிவில்லையான்னு கேட்குறிய அப்படின்னா, அவன் சொன்னான், இப்போ தான் சரக்கு போட்டு வந்தேன், போதையில் மயங்கி ஊந்துட்டேன், தெளித்து விட்டியடா பாதி, எல்லாம் போச்சுடான். என்னோட 200 ரூபாய் காசும் போச்சு, எனக்கு இருந்த போதையும் போச்சு, எல்லாம் போச்சுன்னா. அப்போ தான் தெரிஞ்சுது அவன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான்ற விஷயம். இப்படி சமூகமானது கீழ்த்தரமான செயல்களிலே விழுந்து விட்டது. இந்த சமூகத்தை திருத்துவதற்கு பணம் தேவை. பணம் இருந்தால்தான் இந்த சமூகத்தை உங்களால் திருத்த முடியும். பணம் இருந்தால்தான் இந்த சமூகத்தை உங்களால் வாழ்விக்க முடியும். பணம் இருந்தால்தான் இந்த சமூகத்தை மேலெழுந்த வாரியாக மேல் நோக்கி நகர்த்த முடியும். பணமே பிரதானம். பணம் இல்லை என்றால் இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள்
தங்கள் பிள்ளைகளை அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா என்றெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார்களே, அதற்கு என்ன காரணம்? பணம். பணத்தின் காரணமாக அவர்களை அங்கே அனுப்புகிறார்கள். அந்த பணம், அவர்கள் சம்பாதித்து அனுப்புகின்ற பணத்தை வைத்து இங்கே வீடு வாசல் எல்லாம் வாங்கி கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள். சேவையும் செய்கிறார்கள். சேவையும் செய்வார்கள். நிறைய சேவை செய்ய அங்கிருந்து வெளியிலிருந்து வருது, பணம் வருது. ஆனால் இந்த தாய் தகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது அந்த பிள்ளையை வர சொன்னால் வருகிறானா? எனக்கு தெரிந்து ஒரு அன்பர், அவர் சிவானந்த ஆசிரமத்திலே சேர்ந்து விட்டார். காட்டாங்குளத்தூரிலே உள்ள சிவானந்த ஆசிரமத்திலே அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவர் தன் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த ஆசிரம நிர்வாகி இடத்திலே கேட்கிறார், என் பிள்ளையை பார்க்க வேண்டும், வர சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அந்த ஆசிரம நிர்வாகி அந்த பிள்ளைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, அப்பா, உன் தந்தை உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார், நீ வந்து பார் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளை எனக்கு அங்கிருந்து பதில் சொல்கிறார், எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்கிறது, என்னால் இப்பொழுது வர முடியாது, அவரை நீங்கள் பார்த்து கொண்டுங்கள், வேண்டுமானால் இன்னும் 1 லட்சத்தை அனுப்பி வைக்கிறேன் என்று 1 லட்சம் ரூபாய் அனுப்புகிறான். இந்த நிர்வாகி அந்த பெற்றோரை அன்போடு தான் கவனித்து வந்தார். எவன் வந்து நிற்கிறான். அந்த பெற்றோர் இறக்கின்ற பொழுது அந்த நிர்வாகி இடத்திலே, என் பிள்ளையை இப்பொழுதாவது வர சொல்லுங்களே என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த நிர்வாகி பிள்ளைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, இப்பொழுதாவது வாப்பா என்று சொல்கிறார். அப்பொழுதும் அந்த பிள்ளை என்ன சொல்கிறான், இன்னும் ஒரு 25,000 அனுப்புகிறேன், பார்த்து கொள்ளுங்கள் நீங்களே என்று சொல்கிறான். அவன் 25,000 பணம் வருகிறது. இந்த பெற்றோர், தந்தை இறந்து படுகிறார். இறந்த பிறகு 1 வாரம் ஆன பிறகு அந்த பையன், அதுவரை இந்த நிர்வாகி அவனுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருந்தார், இப்பொழுது அந்த பையனே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஐயா, என் தந்தையின் ஈமச் செலவுகளுக்கு காசு போக மீதி எவ்வளவு இருக்கிறது, அதை எனக்கு அனுப்புங்கள் என்று கேட்கிறார். என்ன உலகம் பார்த்தீர்களா? பணத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பணமே பிரதானம், பணமே மூலதனம், பணமே எல்லாவற்றுக்கும் என்று வெறுங்கை என்பது மூலத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மனமே என வாதாடி இதுவரை முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுகிறேன். சேவை என்பது பிறகு செய்யலாம் நினைக்கிற எண்ணம் இல்லைங்க. யாருக்கெல்லாம் உடனடி தேவை இருக்கிறதோ அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுவும் பண வழியாக இருக்கலாம், மனசின் வழியாக இருக்கலாம். பணம் சில நேரம் மனிதனின் மனதை மாற்ற வைக்க நேரலாம். அதை தானே வைத்துக் கொண்டால் என்ன என்ற நிலையும் உருவாகலாம். ஆனால் மனம் இருப்பவர்களை கொடையாளன், கர்ணன் என்கிறார்கள். மனம் இருப்பவர்கள் தன்னிடம் உள்ளதை இழந்துவிடுவோம் என்று அதை அறிந்து தானமாக தருவார்கள். கொடுக்க கொடுக்க குறையாது கல்வி மட்டும்தான். செல்வம் கொடுக்க கொடுக்க குறையாது. பணம் தான் கொடுத்து விட்டால் குறையும் என்பது அனைவருக்கும் தெரியும். குறைந்தாலும் பரவாயில்லை, எனக்கு தேவை மகிழ்ச்சியானது மனமே என்று குறிப்பிடுகிறார். எனவே பெரியோர்களே, சான்றோர்களே, என்னுடைய கருத்தின்படி பணம் பையில் இருந்தால் குறைந்து கொண்டே இருக்கும், செலவு செய்தால் குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் கொடுக்கும் மனம் என்றும் குறைவதில்லை. எனவே மனமே சேவை செய்யும் மனமே என்றும் சிறந்தது என்று தீர்ப்பு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர காலம் கருதி முடிக்கிறேன்.